அப்படியே மாடு வருது பிரேக்க பிடின யாராவது ஃப்ரெண்ட் பிரேக்க பிடிப்பாங்களா? நீ தானடா பிரேக்க பிடிக்க சொன்ன. எந்த பிரேக்னு சொன்னியா? அத நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டேன். கையெல்லாம் காயும். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல விழுந்து அடிபட்டதான் எல்லாம் சரியா வரும். ஏறு ஏறு. சரி சரி அழுது போறோம் ஏறு. டேய் ஒழுங்கா பிடிச்சுக்குங்கடா. முன்னாடி விட்ட மாதிரி விட்டுறாதீங்க. மாடு வந்தா முன்னாடியே சொல்லணும் என்ன? நாங்க பிடிச்சிக்கிறோம் ஓட்டு. பிடிச்சுக்குங்கடா விட்டுறாதீங்க. பிடிங்க. ஏய் ஏய் பட பட டேய். திரும்பி பார்க்காம அப்படியே ஓட்டு. டேய் நான் நல்லா ஓட்டுனடா. நல்லாவே ஓட்டுங்க. அப்படியே ஓட்டு. பயப்படாத நாங்க இருக்கோம். அப்படியே ஓட்டு. ஐயோ இறக்கமா வருது. வா 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 வா. வா வா அப்படி வா. அட இந்த பக்கம் பாத்து வா. ஐயோ என்னடா அட பாத்து உழுகுற மாதிரி இருக்கு. பாத்து ஓட்ற வண்டி. ஐயோ இந்த மாதிரி இந்த வண்டி ஓட்ட கூடாது. நல்லா நேரா பட் 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 மேய்ச்சி போயிட்டே இருக்கணும். உங்க கூட வந்து பசங்க எல்லாம் பாரு அங்கேயே நின்னுட்டானு. என்னை இறக்கி விட்டுருங்க. ஐயோ நீ ஏமா இறங்கணும்? நான் உனக்கு சொல்லி தரேன். உங்க அண்ணன் நான் நல்ல ஜிகிரி தோஸ். வா இப்படியே உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் நான் விட்டுறேன். வா வா. ஒரு வண்டியே ஒரு மாதிரி ஓட்டணும். இந்த வண்டி எப்படி ஓட்டணும் தெரியுமா? முதல்ல ரெண்டு கையிலயும் ஹேண்ட் பார கப்புன்னு பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலை தூக்கி அந்த பெடலை வச்சு இன்னொரு காலை தூக்கி இந்த பெடலை வச்சு நேரா ஏறி நிமிந்து சீட்டு மேல உக்காரணும். அப்புறம் நிறுத்தும் போது பட்டுன்னு நிறுத்த கூடாது. மெதுவா பிரேக்க போட்டு மொல்லமா இறங்கணும். நான் போட என்ன விடுங்க. எங்க அண்ணன் திட்டும். ஏண்டா நாய் என்ன திமிரா உனக்கு? ஐயோ அண்ணா பாத்து. ஏமா இவெல்லாம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதா? நீ சைக்கிள் கத்துக்கிறதா? நல்ல பொண்ணா இருக்கிய. உனக்கு சைக்கிள் கத்துக்க ஆசைன்னா என் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அங்க முதியவ பாரு. ஏன் நல்லா தானே இருந்தா? அவன் தங்கச்சி சைக்கிளோட நிறுத்திட்டா. கையில கேட்டிருந்தா அதையும் தூக்கி தலைமையில வச்சு செஞ்சிருப்பான். என்னது சைக்கிளை தூக்கி இப்படி தலைமையில வச்சுட்டு வரியே? அங்க பாரு ஊரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுக்கு கிடைக்கிறானுங்கம்மா. இத பார், இது என் தங்கச்சிக்கா வாங்கின சைக்கிள். நீதான் ஓட்டணும். சிரிக்கிறவனுக்கு முத்து பத்தி தெரியுமா? வா இப்படி. எனக்கு பயமா இருக்குன்னு. பயமா? இந்த முத்து கூட இருக்கும் போது உனக்கு பயமா? வா இப்படி வா. புடிச்சுக்கோ. கெட்டியா இப்படி. ஏறு. உட்காரு உட்காரு உட்காரு. நல்லா புடிச்சுக்கோ. உட்காரு. பயமா? பயம். எனக்கு ஓட்ட வருமா? ஓட்ட வருமா? நான் எத்தனை பேருக்கு கத்து கொடுத்துருக்கேன். நீ என்னடா போடு. ஐயோ கண்ணு குட்டி தங்கம் அழக்கூடாது செல்லம். என்ன இன்னைக்கு வியாபாரமே சரியில்லையே. ரெண்டு 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 போனா வராது. பொழுது போனா தங்காது. போனா வராது. அங்க ரெண்டு இங்க ரெண்டு. என்ன புதுசா இருக்கு? எது? சரக்கு. மூந்து பார்த்தாலே போதை ஏறுது. மோர வேணாம், பார்த்தாலே ஏறும். எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. அக்கா எனக்கு. ஐயா 2 கிளாஸ் ஊத்துங்க. ரெண்டு 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 ரெண்டு. யோ பெருசே, இந்த கைன் தண்ணி அவனா குடிப்பானா? அங்க பாரியா ரெண்டு 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 குட்டிங்க. அவளுங்களே ஊத்துறாளுங்க. அவளுங்களே ஊறுகாயா நாக்குல தடை விடுறாளுங்க. வா வா பொரியா இரு வர. ஐயோ காட்டு. யார கேட்கணும்? உனக்கு சமத்து இருந்தா நீ வித்துக்க. எனக்கு சமத்து இருந்தா நான் வித்துக்கிறேன். சமத்து இருந்தா மட்டும் சாராய விக்க முடியாது தம்பி. போலீஸ்காரங்க சப்போர்ட் இருக்கணும். நான் எஸ்ஐக்கே மாமூல் கட்டி இருக்கேன். உன் லெவலுக்கு நீ எஸ்ஐக்கு கட்டுற. என் லெவலுக்கு நான் சர்க்கிளுக்கே கட்டுறேன். போடா.
டேமேச மரியாதை அந்த கடையை காலி பண்ணிடு, இல்ல நடக்கிறதே வேற. டேய் தடியா, மோதி தான் பாக்கணும்னா வாடா. 6 கொலை பண்ணிட்டு நேத்து தான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க கொலை பண்ற தொழிலை விட்டுட்டு ஒழுங்கா சாராயம் வித்து போய்ச்சுக்கிடான்ட்டு. விட மாட்டீங்களே. என்ன பாக்குற கூவு? இவங்கிட்ட என்னடா பேச்சு? நம்ம கிட்ட மாமூல் வாங்குறானே போலீஸ்காரன், அவங்கிட்ட பேசிக்கலாம். வாங்கடா போலாம். என்னையா டூட்டி பாக்குறீங்க? எங்கயா உங்க இன்ஸ்பெக்டர்? சம்பளம் வாங்கல, ஒழுங்கா வேலை பார்க்க வேணாம். பொறுப்பு அணியா பொறுப்பு. என்ன மாதிரி அடுப்புல இருந்து இறக்குன சாராய மாதிரி கொதிக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? பின் என்னய்யா, எங்களுக்கு எதிராக ஒருத்தன் சாராய கடை போட்டிருக்கான். நீங்க அதை விட கேவலமா இருக்கீங்க. மாதிரி எங்களை பத்தி எது வேணா குறை சொல்லு, ஆனா எங்க நாணயத்தை பத்தி எந்த குறையும் சொல்லாத. பின் என்னய்யா, உங்க சப் இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு. அந்த சர்க்கிள் என்னடானா அவங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு. சர்க்கிள் எங்களுக்கு தெரியாம காசு வாங்க மாட்டாரு. அந்த தொடர்ந்துங்கயாச்சே. வா, அவன் யாருன்னு பாத்திரலாம். 24 மணி நேரத்துல கடையை அவன் அங்கிருந்து காலி பண்ணி ஆகணும். இல்ல நீங்க இல்ல. யாரா நீ? நீ யாரா? பார்த்தா தெரியல. போலீஸ். போலீஸ்காரன் வேலை என்ன? சாராயத்தை பிடிக்கிறது. உன்னை யாரா கடை போட சொன்னது? இது என்ன கவர்மெண்ட் கடையா? வரி கட்டி லைசன்ஸ் வாங்கி கடை நடத்துறதுக்கு. நான் மட்டுமா விக்கிறேன்? அவன் விக்கிறேன். அவங்க மாமூல் கட்டுறாங்க. மாமூல் கட்டினா சாராயம் விக்கிறது சரி ஆயிடுமா? பிடிக்கிறதுனா 2 பேரையும் புடி, இல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடி. ஐயா படிச்சவர் போல் இருக்கு, அதான் லா பேசுறாரு. இவன்ட்ட பேச்சு பிரயோஜனம் இல்ல. நான் போலீஸ்ரா, என்ன அடிக்கிறானா? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? உங்களை நம்பிதான் வந்தடே. அப்பா, அடிய பார்த்தா சாராய அடி மாதிரி இல்லையே, போலீஸ் அடி மாதிரில இருக்கு. ஐயோ, மாதிரி இல்லடா, போலீஸே தான். மத்தவங்களுக்கு வேணாம், இது யூனிஃபார்மா இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் தோல். இந்த தோலுக்கு சொரணா இருக்கணும், பானா இருக்கணும். திருடனை விட திருட்டுக்கு காவல் காக்கிற உங்களை தாண்டா முதல்ல உள்ள தள்ளணும்.